தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான ஸ்நேகனின் தந்தை சிவசங்கு இன்னைக்கு அதிகாலையில் 4:30 மணி அளவில் காலமாகி இருக்காரு. 101 வயதாகும் இவர் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய காரியாப்பட்டியில் இருந்து வந்திருக்காரு. இது குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ரொம்பவே சோகமா பதிவிட்டிருக்கக்கூடிய ஸ்நேகன் அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நட்புக்குரிய திரையுலக நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி தோழர்களுக்கும் வணக்கம். எனது தந்தையார் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு காலமாகி விட்டார் என்ற துயர தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள எனது சொந்த கிராமம் புதுக்கரியப்பட்டியில் நல்லடக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பா போட்டோவையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. வயது மூப்பு காரணமாக காலமான ஸ்நேகன் அவருடைய தந்தைக்கு பலரும் சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான நடிகர் கமலஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய அன்புக்குரிய தம்பியும் மக்கள் நீதி மையம் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளருமான கவிஞர் ஸ்நேகன் அவர்களது தந்தையார் திரு சிவசங்கு அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு மிகுந்த துயருற்றேன். தம்பி ஸ்நேகனுக்கும் அவர் தம் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காரு.